பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இன்றைய வேத படிப்பினைக்கு நான் வரவேற்கிறேன். நம்முடைய தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் அவருடைய பரிசுத்தமும் கூட நம்ம அனைவரோடும் இருப்பதாக. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சென்ற வாரம் பார்த்த டாபிக்கோட ஒரு தொடர்ச்சியாதான ஒரு டாபிக்கான இருக்கு. அப்போ ஊழிய அழைப்புக்காக தேவன் நம்ம எல்லாரையுமே அழைத்திருக்கிறார். அது எல்லார் மேலும் விழுந்த கடமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு எப்படி ஒரு 3 படிநிலையில வந்துட்டு அதை செய்து கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா வந்துட்டு அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு, அதுவும் முக்கியமாக பேதுருவுக்கு அந்த சொன்ன வசனங்களை நம்ம வந்துட்டு தியானித்து பார்த்தோம். அப்போ அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் அதை தான் செய்தார்களான்னு பார்ப்பதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவே அதே படிநிலையை அதே 3 படிகள் மூலமாக 3 கட்ட விசுவாசத்தில் அவருடைய பிள்ளைகளை வழி நடத்துவதை நாம வந்துட்டு வசனங்களை கொண்டு நம்ம தியானித்து பார்த்தோம். அப்போ நம்ம முதலாவது வசனம் எடுத்து நம்ம வாசித்த வசனம் போன தடவை யோவான் 13ஆம் அதிகாரம் வசனம் 34, 35. நம்ம அதை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். ஆமென். ஆமென். அப்போ இந்த வசனத்துல நாம எல்லோருமே இன்றைக்கு தேவனுடைய சீஷர்களா இருக்கிறோம். டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ்னு நம்ம சொல்லிக்கிறோம். அப்போ எப்போ நம்ம தேவனுடைய சீஷர்களா இருப்போம்னு சொல்லி தேவன் சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். அது எப்படிப்பட்ட அன்பாய் இருக்கணும்? ஏன்னா நமக்கு உலகம் அநேக விதத்துல நம்ம அன்பாய் இருக்கிறதுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஆசையை பாசத்தை காமிச்சு நாம நம்மளோட அன்பை தெரிவிக்கிறதுக்கு அநேக முறைகள் இருக்குதா நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவன் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்போ அநேக வழிகள் அன்பாய் இருக்கிறதுக்கு இருக்குதுன்ற நம்ம நினைப்பவர்களா இருந்தா, அப்ப நமக்கு தேவன் சொல்றாரு, நான் எப்படி செய்தனோ என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதா இருந்ததோ அப்படின்னு சொல்லி இந்த வசனத்து மூலமா நமக்கு சொல்லுகிறார். அப்போ அன்பா இருக்கிறது மாம்ச ரீதியில நம்ம உலகத்துல கூட தேவனை அறியாத பிள்ளைகள் கூட ஒருவர் அன்பா இருக்கிறார்கள். அப்போ ஏதாவது ஒரு வகையில் அவங்களை வேறு பிரித்து காட்டிக்கொண்டு அவர்கள் அந்த அன்பை செலுத்துக்கிறாங்க. அதற்கு அநேக முறைகள் இருப்பதா நினைக்கிறாங்க. ஆனா தேவனுடைய சீஷர்களா இருக்கிற நமக்கு ஒருவர் அன்பா இருக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அப்பொழுதுதான் நம் சீஷர்கள் என்று நம்ம வந்துட்டு நம்ம சொல்லிக்கொள்ளவே முடியும் அப்படின்ற இந்த வசனம் சொல்லும் பொழுது, அவர் எப்படி நம்ம மேல் அன்பாய் இருந்தாரோ அப்படிதான் நாமளும் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றி நம்ம கூட அவர் இருக்கும் பொழுது, மனிதர்கள் கூட அவர் இருந்து வாழ்ந்த காலகட்டத்துல எல்லாருக்கும் போய் மாம்ச ரீதியில மட்டுமே அவர் அன்பை செலுத்தினவரா இருந்தாரா? இல்ல வந்துட்டு அதற்கு கூட சேர்த்து அவர் செய்தது காரியம் என்னன்னா, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராகவும் இருந்தார். ஸோ அவர் தான் அதற்கு தொடக்க புள்ளியா இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ உண்மையான அன்பு வெறும் மாம்ச ரீதியில அவர் வந்துட்டு அநேக பேரை விடுதலையாக்கி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய நோய்களிலிருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. பிசாசின் பிடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அவர்களுக்கு வந்துட்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருந்தாலும் அவரை முக்கியமான வேலையா நினைத்தது எல்லோரிடத்திலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தின் அந்த செய்தியை கொண்டு சேர்ப்பது அவர் முக்கியமான கடமையா அவர் எண்ணினார். ஏன்னா அநேக இடங்கள்ல அவர் சொல்லுகிறார், இதை செய்வதற்காகவே நான் வந்தேன். தேவனுடைய ராஜ்யத்தை மக்களிடத்தில் தெரிவிப்பதற்காகவே நான் வந்தேன். அப்ப தேவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவராய் இருக்கிறார், அதற்கு நாம என்ன செய்யணும்ன்ற அந்த குட் நியூஸை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்வதற்காகவே அவர் வந்திருக்கிறார். அது முக்கியமான ஒரு வேலையா இருக்கு. அதை செய்துதான் நம்ம மேல அவர் அன்பை செலுத்தி இருக்கிறார். அப்போ நாமளும் மற்றவர்கள் மேல் அன்பாய் இருக்க வேண்டும்னா, அப்போ தேவனுடைய அந்த நற்செய்தியை கொண்டு போய் அவர்களிடத்துல சேர்க்கும் பொழுதுதான் உண்மையான தேவன் நம்ம மேல் எப்படி அன்பாய் இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு அன்பை நம்ம மற்றவர்கள் மேல் வைக்க முடியும். அப்படி செய்கிறவர்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு. அப்போ இது ஒரு பிரதானமான ஒரு ஃபவுண்டேஷனல் வசனமா இருக்கு. அப்போ மற்றவர்கள் மேல் அன்பாய் இருப்பதே தேவன் வந்துட்டு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் வந்துட்டு என்னென்னதான் நமக்காக செய்திருக்கிறார், என்னென்ன செய்ய ஆசையா இருக்கிறார், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ன்ற அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதே மற்றவர்கள் மேல் கொடுக்க வேண்டிய பெரிய அன்பாய் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா மாம்சத்துல அன்பு செய்யும் பொழுது மாம்சம் ஒரு கட்டத்துல அழிந்து போகிறதா இருக்கு. ஆனா
தேவனுடைய நற்செய்தியை சொல்லி ஒவ்வொருவரும் தேவனால் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது அது நித்திய வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டு ஒரு உறுதுணையா செய்யப்படுறதா இருக்கு. அப்ப அந்த நித்தியமான அன்பை தான் அப்ப வந்துட்டு நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிவித்துக் கொள்ளணும்ன்ற அந்த ஒரு கிரேட் கமிஷன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம கடந்த முறை வாசிக்கும் பொழுது கூட மத்தேயு, லூக்கா, மார்க், அப்புறம் யோவான் இந்த 4ங்களுமே நம்ம படிச்சு பார்த்தோம். அந்த கிரேட் கமிஷன் அப்ப என்ன சொல்லுகிறாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சீஷர்கள் தான் யாருன்னு அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு. ஓகே, அவர் எப்படி நம்ம மேல அன்பா இருந்தாரோ அப்படி நம்ம மற்றவர்களுக்கு அன்பா இருக்கும்பொழுது நாம் அவர்கள் சீஷர்கள் ஆகிறோம். அப்ப புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யறோம்னா, அவங்களை விசுவாசிகள் ஆக்கல, சீஷர்களாக்கி அவர்களுக்கு ஞானஸ்தானத்தை பற்றின அந்த ஃபவுண்டேஷனல் டாக்டரினை கொடுத்து, அதற்கு பின்பு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை செய்யறதற்கு உலகம் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தமும் கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாரையும் புறப்பட்டு போங்க, எல்லா ஜாதிகளும் சகல ஜாதிகளும் எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் அனைவரும் சீஷராக வேண்டும். சீஷர்கள் மீண்டும் சென்று அவர்கள் தேவன் எப்படி அன்பு அவர்கள் மேல் செலுத்தினார்களோ அப்படியே அவர்கள் மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்துவார்கள். அப்படின்னா தேவனுடைய செய்தியை கொண்டு போய் இந்த மீட்பின் அந்த நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப நம்ம எல்லோருக்கும் இது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கு இல்லைங்களா? அப்போ இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு போய் செலுத்த வேண்டிய கடமை இருக்கும் பொழுது முதலாவது நம்ம அவர் பேதுருவை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த 3 முறை அவர் மறுதலித்த காரணத்திற்காக 3 முறை ஒரு கேள்விகளை கேட்கிறாரு. மரித்து உயிர் எழுந்த இயேசு பேதுருக்கு முன்பாக அங்க இருக்கும் பொழுது என்னை நீ வந்துட்டு அன்பு செய்கிறாயான்ற கேள்வி அந்த 3 தடவை கேட்கிறாரு. அப்ப அந்த கேள்விக்கான பதில் எல்லாம் சொல்லி முடிக்கும் பொழுது அவர் மீண்டுமே அவர்கிட்ட சொல்லும் பொழுது, என் ஆட்டுக்குட்டிகளுக்கு உணவளி, 2வது முறை என் ஆடுகளை மேய், 3வது தடவை என் ஆடுகளுக்கு உணவளின்னு சொல்லி அவர் 3 இடத்துல சொல்லுகிறார். அப்ப விசுவாசத்துல பிறந்த சிறிய குழந்தைகளை போல இருக்கிற விசுவாசத்துல முதல் முறையா கால் எடுத்து வைத்திருக்கிறவர்களை பராமரிக்கும் விதமா என் ஆட்டு குட்டிகளுக்கு உணவளின்னு சொல்லி தேவையான அந்த ஃபவுண்டேஷனல் மெசேஜஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அந்த ஸ்டெப் அவர் ஃபர்ஸ்ட் செய்ய சொல்றாரு. 2வது பாத்தீங்கன்னா என் ஆடுகளை மேயின்னு சொல்றாரு. அப்போ வளர்ந்து விசுவாசத்துல கொஞ்சம் வளர்ந்து வந்த ஆட்டுக்குட்டிகள் ஆடுகளை ஆகும் பட்சத்துல அந்த ஆடுகளுக்கு எதை வந்துட்டு எல்லாத்தையும் பிரித்து பார்த்து அவர்களை வழிநடத்த வேண்டிய வசனங்களை எடுத்து சொல்லி அவர்கள் வந்துட்டு எல்லா விதமான கள்ள போதகத்திலிருந்தும் அவங்களை பாதுகாத்து கொள்ளும் வழியில அவர்களை வந்துட்டு சொல்லி கொடுத்து அவங்களை பிரித்து எடுக்கணுன்ற அவங்கள வந்துட்டு பாதுகாக்கணும்ன்ற அந்த 2வது கட்டளையை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். 3வது என் ஆடுகளுக்கு நீ உணவளின்னு சொல்லுகிறாரு. அப்போ தேர்ந்து வந்த அந்த ஆடுகளுக்கு, அதாவது அந்த சீஷர்களாக இருக்கிற அந்த சீஷர்களுக்கு ஆழமான கோட்பாட்டுகள், அப்போ முடிவு பரியந்தம் என்ன நடக்க போகுது, உலகம் வந்துட்டு எந்த மாதிரியான ஒரு முடிவை சந்திக்க போகுது, 2ஆம் வருகை எப்படிப்பட்டதா இருக்க போகுதுன்ற அந்த காலகட்டங்களை குறித்து அந்த மாதிரி வந்து டீப்பான மெசேஜஸை சொல்லி கொடுக்குற விஷயமா அந்த 3வது ஸ்டெப் இருக்கு. அப்ப நம்ம போன தடவை பார்த்தது என்னன்னா, இதையே தான் வந்துட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவும் அவரே செய்தாருன்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா அவருக்கு வந்துட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனா இருந்தார். அவர் இதைத்தான் செய்ய போகிறாருன்னு சொல்லி நமக்கு ஏசாயால அவர் சொல்லப்பட்ட வசனங்கள் இருந்தது. அதை நிறைவேற்றுபவராய் அவர் வந்தார். அவரை நிறைவேற்றி விட்டுட்டு அவர் நமக்கு இதை நமக்கு சொல்லி கொடுத்தாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. ஆமென். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு பாருங்க, அவர் செய்து முடித்த பிறகு நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்ப நம்ம இதைதான் நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அந்த மலைப்பிரசங்கத்துல அந்த 5, 6, 7 அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டிகளுக்கு தேவையான அந்த வசனங்களை எடுத்து அவர் சொல்லும் ஆரம்பித்து அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம்ல அந்த தேவன் வந்துட்டு உலகத்தின் முடிவு பரிந்து அந்த இறுதி நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கும்ன்றத வந்துட்டு அவர் அப்போஸ்தலர்கிட்ட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசத்துல வளர்ந்து வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வகையில அவர்களுக்கு தேவையான அந்த செய்தியை, தேவன் வார்த்தையை அவர் வந்துட்டு அவர் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப நான் என்ன எப்படி செய்திருக்கிறனோ
அதை போலவே நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியை காண்பித்தேன்னு சொல்லி அழகா அந்த வசனம் 15ஆம் வசனம் சொல்லுது. அப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட்டை கொடுத்துருக்குறேன். நீங்க வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு போய் போதிக்க போறேன், எப்படி நான் போய் தேவனுடைய செய்தியை மற்றவர்களுக்கு தெரிவிக்க போகிறேன்னு, எந்த படிப்பை படிச்சா இதை என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த உலகத்துல ஏதோ ஒரு படிப்பு இருக்கிறதா மாதிரியும், அதை படிச்சு நான் வந்துட்டு ஒரு சர்டிபிகேட்டை வாங்கி, நான் அதுக்கு ஒரு டிகிரி, ஒரு பேரை வாங்கி, என் முன்னாடி என்னுடைய பேருக்கு முன்னாடி சுயமகிமையை தேடி கொடுக்கிற டைட்டில்ஸை போட்டுக்கொண்டு நான் வந்துட்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? ஏன்னா தேவன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அப்போ தேவனுடைய வசனங்கள்ல அந்த மாதிரி இருக்குது. அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கையை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நமக்கு ஒரு மாதிரியை ஆல்ரெடி கொடுத்துருக்கு. எப்படிப்பட்ட ஒரு ஒரு செய்தியை கொண்டு போய் மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டும் சொல்லிட்டு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொந்தமா நீங்க எதையும் கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஊழியக்காரன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. அவர் எதை செய்திருக்கிறாரோ அதையே செய்யறதுக்கு நாமளும் முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்ப தேவன் வந்துட்டு அதை ஐசாயா 61ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். முதலாவது சிறுமைப்பட்டவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். அதற்கப்புறம் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் சொல்லி அந்த 2ஆம் ஸ்டெப்பா வந்துட்டு அவர் சொல்றாரு. 3ஆவதா கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளையும், அதாவது இறுதி நாட்களை குறிக்கிறது, துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சொல்லிட்டு அந்த 2ஆம் வசனம் முடியுது. ஸோ அவரு இதை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் அவர் வந்துட்டு அதை அவர் செய்ய விரும்பி இருக்கிறாரு. அவரை பற்ற தீர்க்க தரிசன வசனங்களும் அப்படிப்பட்டதா தான் இருந்தது. அப்போ அந்த 3 நிலைகள் நம்ம சொல்லப்பட்டதை போல, ஆட்டுக்குட்டிகளுக்கு எப்படி உணவு அளித்தார், ஆடுகளை எப்படி வந்துட்டு அவர் மேய்ப்பராக இருந்து அவர் மேய்த்து காண்பித்தார். அப்ப இருதயம் நொறுங்குண்டவர்களும் காயம் கட்டுதலும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, அது பிசாசின் சிறையில் சிறைப்பட்டவர்களாக இருந்தாலும் இல்ல உடல் நோயால் கட்டுண்டுபட்டவர்களாகவும் இருந்தாலும் சரி, அவர்கள் கட்டுகளை அவிக்கிற தேவன் எப்படிப்பட்ட அந்த விஷயங்களை செய்தார்னு சொல்லி நம்ம நிலை 2ல பார்த்தோம். 3ஆவது நிலையில முதிர்ந்த ஆடுகள், அதாவது அவருடைய சீஷர்களாக வளர்ந்து வந்தவங்க கிட்ட அந்த அனுகிரக வருஷங்களை பற்றி, அந்த 2ஆம் வருகையை குறித்தான மிகப்பெரிய ரகசியங்களை தேவன் வந்துட்டு எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம அதெல்லாமே நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அப்போ அதற்கு பின்பாக நாம வந்துட்டு சில கேள்விகள், அப்போ நம்ம போதிப்பது எப்படி, அதற்கான வசனங்களையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? இப்ப அதுக்கு அடுத்ததாக இவர் சொல்லி கொடுத்த இந்த முறைமையை தான் அப்போஸ்தலர்கள் செய்தார்களா அப்படின்னு பார்க்கிறதற்கு முன்பாக, அவர் சொன்னதுல முதலாவது ஒரு முக்கியமான விஷயமா அமைகிற ஒரு வசனம் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி, அவருடைய ஏன்னா அதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அதையே செய்ய முடிகிற பிள்ளைகளாக நம்ம இருப்போம். அப்போ அவருடைய அந்த மிஷனை அவர் வந்துட்டு அவருடைய அந்த மிஷனரி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் பொழுது, அவர் வந்துட்டு அதை ஆரம்பிப்பதற்கு வழியை ஆயுதப்படுத்த வந்த யோவான் சாணகனாக இருக்கட்டும், எல்லோருமே சரி என்ன சொன்னாங்க, எப்படி வந்துட்டு அவங்களுடைய போதனைகள் ஆரம்பமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமேன். ஆமேன். அப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அதை யார் இதை பிரசங்கம் பண்ணினான்னா, 3ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில கூப்பிடுகிறனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே அப்படின்னு சொல்லிட்டு யோவான் சாணகனை பத்தி சொல்லப்பட்டதா இருக்கிறது. அப்ப அவர் வந்துட்டு அவருடைய அந்த வந்துட்டு தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதும் கூட, அவர் பிரசங்கத்தை செய்யும் போதும் கூட, புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கூட, முதலாவது அவர் ஆரம்பிக்கும் பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்போ நான் மனம் திரும்புங்கள்னு சொல்லும் பொழுது, அந்த மனம் திரும்புறதற்கு சாட்சியாக அந்த கனிகள் இருக்கிறதாகவும் அவங்க சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த கனிகள் இருக்கும் ஒரு மனிதனிடம் இருக்கும் பொழுது அவர் மனம் திரும்பி இருக்காருன்றதுக்கான அந்த ப்ரூஃபே அந்த கனிகளா தான் இருக்குதுன்றத பத்தியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தேவன் இயேசு கிறிஸ்துவும் கூட அவருடைய
இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அவர் ஊழிய பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது 30 வருடங்கள் கழித்து ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவர்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்போம். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமென். ஆமென். அப்ப அவருமே பாருங்க, முதலாவது அவர் சொல்லும் பொழுது மனம் திரும்புங்கள்னு சொல்லி அதேதான் சொல்றாரு. அவரும் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ மனம் திரும்புறதற்கும் பரலோக ராஜ்யத்திற்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு கனெக்ஷன் இருக்குதுன்றது உண்மை இல்லைங்களா? மனம் திரும்பினால்தான் பரலோக ராஜ்யத்தை பத்தி நாம் சிந்திக்கவே முடியும். மனம் திரும்புதல் இல்லாம பரலோக ராஜ்யத்தை பத்தி நமக்கு எந்த விதத்திலையும் ஒரு தொடர்பே இல்லாத ஒரு வகையில இருக்கு. அப்போ மனம் திரும்புறத குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் எப்பொழுதுமே ஒன்றா பேசப்படுகிற இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் இதற்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா, பலவிதமான மக்களுடைய வியாதிகள், அவருடைய உபத்திரவங்கள், அவர்கள் எல்லாரையும் சுஸ்தமாக்குறார். அவர்களை அவங்க யாரெல்லாம் அவர்கிட்ட வந்தாரோ யாருமே வெறுமையா திரும்பினதா நம்ம எங்கேயுமே படிக்க முடியாது. எல்லாரையும் அவர் சுஸ்தமாக்குறார். அநேகம் பிசாசுகளை அவர் துரத்தி விடுகிறது அவரா இருக்கிறார். அந்த பிசாசுகள் அவரை அறிந்திருக்கிறபடியில் அவங்க பேசுறதுக்கு இடம் கொடுக்காம அவர்கள் எல்லாத்தையும் விரட்டுகிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருந்தும் கூட நீங்க இந்த லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 42 44 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அவரை தேடி வராங்க. அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொள்ள பார்க்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு அற்புதங்களையும் அவர் செய்கிறார். இவர்கள் எல்லாம் கட்டுண்டவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் கட்ட அவிழ்த்தலை அவர் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர்களை சுஸ்தமாக்குறார். அவரை விட்டு போகாதபடிக்கு தொடர்ந்து அவர்கிட்ட வர்றதற்கு அவர்கள் வாஞ்சையா இருக்கிறாங்க. ஆனா அவரோ அவர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்னா, நான் மற்ற ஊர்களிலும் சென்று தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அப்போ சுஸ்தமாக்குறதும் பிசாசுகளை துரத்தி விடுறதும் அவருடைய செயல்களாய் இருந்தாலும் கூட தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியதாகவே அவர் அதைதான் முக்கியமாக கருதுறாருன்னு சொல்லி அவர் வசனம் மூலியமா சொல்லப்பட்டிருக்கு. இதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதை எம்பசைஸ் பண்றார். அப்ப தொடர்ந்து மக்கள் வருவதாக இருந்தாலும் கூட அவர் அடுத்த பட்டணத்துக்கு போக ஆசைப்படுகிறார். அந்தபடியே அவர் கலிலேயாவில் உள்ள எல்லா ஜெப ஆலயங்களுக்கும் சென்று அவர் பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனம் 42 44 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ அவர் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து கொடுக்கிற அந்த முக்கியத்துவம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த பிரசங்கிக்கும். அதை பத்தி செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப அந்த ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் பொழுதெல்லாம் அவர் சொல்லுகிற இந்த முக்கியமான இந்த டாபிக் மனம் திரும்புதல். அப்ப இந்த மனம் திரும்புதல் தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, தொடக்க புள்ளியா இருக்கு. அப்ப மனம் திரும்புதல் ஏதோ ஒரு தடவை நம்ம செய்து முடித்து நாமளும் தேவனுள் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு நம்ம உள்ளே நுழைந்து விட்டோம் அப்படின்ற பட்சத்துல மனம் திரும்புதல் ஒரு முடிந்த காரியமா நமக்கு இருக்குதா, இல்ல மனம் திரும்புதல் இன்னைக்கும் தேவையானதா இருக்கா அப்படின்றத நம்ம நிதானித்து பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எப்பப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ பாவம் நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது அப்படின்றத நாம உண்மையா அறிந்து கொண்ட பிள்ளைகளாக இருக்கணும். பாவத்தை செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அடிமைப்பட்டு போகும் பொழுது, அதுவும் பாவத்தை செய்து அடிமைப்படும் பொழுது பிசாசுக்கு அடிமையாகும். அப்ப அந்த விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதலாவது நாம மனம் திரும்புதலுக்கு நோக்கி சென்றே ஆக வேண்டும். அப்போதான் அந்த திரும்பவும் நாம அடிமையா போனதுல இருந்து நம்ம விடுதலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? தேவன் நமக்காக ஒரு முறைதான் இறந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது பாவம் எந்த ரூபத்துல வந்திருந்தாலும் சரி, நம்மளுடைய பழைய பழக்கத்தினால வந்திருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் இல்லாம அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக முடியாது. எப்பப்பெல்லாம் நம்ம பாவத்துல விழுந்து விடுறோமோ அப்பெல்லாம் நம்ம பாவத்திற்கு அடிமை ஆகிறோம் சொல்லி நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அந்த அடிமைத்தனத்திலிருந்து இம்மீடியட்டா நம்ம வெளியே வர வேண்டிய அந்த பெரிய ஸ்லாக்கியம் இந்த டிபெண்டன்ஸ்னு சொல்லப்படுகிற மனம் திரும்புதல்ல தான் இருக்கு. அப்ப மனம் திரும்புதல்னா என்ன? மனம் திரும்புறதுன்னா தேவனிடம் சென்று நான் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான் மனம் திரும்புதலா? ஏன்னா வெறும் மன்னிப்பு கேட்கறது மனம் திரும்புதலா இருந்தா அதற்கு மன்னிப்புன்ற வார்த்தையே போதுமானதா இருக்கும். ஆனா மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி ரிப்பென்டன்ஸ்ன்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு இருக்கு. அப்ப இதுக்கான டெஃபினிஷனை நம்ம வேதத்துல இருந்தே வாசிக்க முடியும். வாசிக்கலாம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்துக்கே திரும்ப கடவன்.
அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அமேன். ஆமென். அப்போ நம்மளுடைய துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் 2 வாக்கியங்கள் தான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த டெஃபினிஷனாவே இருக்கு. அப்ப மன்னிப்பு கேட்கிறதுன்றது தேவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறோம் செய்த பாவத்திற்காக. அதற்கு முன்பாக அந்த வழியை விட்டு நம்ம விலகுறதற்கு தயாராக இருக்கணும். மீண்டுமே அந்த வழியில போய் சிக்கி கொள்ளாதவர்கள. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் ஈவன் நினைவுகள்ல நமக்கு இருக்கிற பாவத்தையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புவதுதான் மனம் திரும்புதலா இருக்கு இல்லைங்களா? நம்ம மனம் அது போன போக்குல இருக்கும் பொழுது அதுல இருந்து திசை திருப்பி கர்த்தரிடத்தில் அதை திருப்பும் பொழுதுதான் அது மனம் திரும்புதலா இருக்கு. எத்தனை தடவை நம்ம சரிந்து விழுந்தாலும் சரி, நாம மனதை நாம் திரும்ப வேண்டிய அந்த கட்டம் தான் மனம் திரும்புதலுக்கான முதல் படியாக இருக்குன்னு சொல்றோம். அப்படி நம்ம மனம் திரும்பி நம்மளுடைய தீமைகளை நம்ம வெறுக்கும் பொழுதுதான் அந்த தீமை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இதை நான் வெறுக்கிறேன்னு முழுமையா நம்ம மனதில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவன் மேல் மனது உருகுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். அப்போ அவருக்கு முன்பாக எந்த பாவமும் சிறிய பாவம் பெரிய பாவம்ன்ற அந்த வேறுபாடு இல்லை. தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற வஞ்சனைகள் எல்லாமே பாவமாயிருக்கிறது. அந்த பாவத்தை செய்யும் பொழுது எல்லாமே நாம பாவத்திற்கு அடிமையாகி விடுகிறோம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்கு அந்த மார்க்கத்தின் வழியையே நாம வெறுத்து அந்த நினைவுகளை நாம விட்டு விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுதுதான் அவர் மனதுருகி நம்மை மன்னிப்பதற்கு தயை பெருத்தவராக இருக்கிறார். அப்போ எல்லா தடவையும் நம் தேவன் கிட்ட மனம் திரும்புவது மிகுந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது செல்வதற்கு மனம் திரும்புவது மிகவும் அவசியமா இருக்கிறதுனாலதான் அப்ப பிரசங்கம் செய்யும் பொழுதே தேவன் ஆரம்பிக்கிற காலத்திலிருந்தே மனம் திரும்புங்கள், அப்போ ரிப்பன்ட் அண்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதலாவது நம்ம மனம் திரும்ப வேண்டும். அதற்கப்புறம் தான் தேவனை முழுமையாக விசுவசிக்கவே முடியும். ஏன்னா நம்ம விசுவசித்ததுக்கு அப்புறம் மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்பின பிறகு நான் செய்து வந்த வாழ்க்கை, நான் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை, எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள், எந்த மாதிரி நினைவுகளை என் மனதில் வைத்திருந்தோனோ அது தேவனுக்கு எதிராக இருப்பதாக எனக்கு தெரிய வரும். அதே அந்த கணத்திலேயே தேவனுடைய பக்கம் திரும்பி அவற்றை வெறுத்து நான் விட்டுவிட முடிவு செய்து அவர்கிட்ட போய் அவர் மன்னிப்பு செய்ததற்காக மன்னிப்பு கேட்டு இனி செய்ய மாட்டேன்ற அந்த உடன்படிக்கையை செய்யும் பொழுதுதான் அது மனம் திரும்புதலாகவே இருக்கு. அப்ப மனம் திரும்புதலை செய்த பிறகு அதற்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டுமானால் நாம தேவன் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற எதெல்லாம் நம்ம விட்டு விடுவோம் சொன்னோமோ, எதெல்லாம் நம்ம வெறுத்து இருக்கிறோமோ அது தொடர்ந்து அதை வெறுக்கிற பிள்ளைகளாகவும் அதை முழுமையாக விட்டுவிட்டு அந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாகவும் இருப்பதுதான் அதற்கேற்ற கனிகளை கொடுப்பதாக இருக்குது. அப்ப இந்த மனம் திரும்புதலை பற்றி நாம மேற்கொண்டு பார்ப்போம். வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப தேவனை குறித்த அநேக அறிவில் நாம் எல்லாரும் வளர்ந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய இந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து எப்பொழுதுமே நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும். அவர் சோதிக்கப்பட்டவராய் இருக்கிறார், அவர் பாடுபட்டவராய் இருக்கிறார். இதே தீமையான எண்ணங்களாலும் இதே விஷயங்களாலும் அவர் சோதிக்கப்பட்டும் அவர் அதுல இருந்து எந்த சோதனையிலும் வீழ்ந்து விடாமல் ஜெயித்தவராய் இருக்கிறார். அப்போ சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ எந்த நேரத்திலும் எப்பேற்பட்ட பாவத்தில் விழுந்தாலும் நாம பார்க்கிற தேவன் அந்த அந்த பாவத்தின் வஞ்சனையை அறிந்தவராய் இருக்கிறார். அதே பாவத்தால் அவர் சோதிக்கப்பட்டு அதை வெற்றி சிறந்தவராய் இருக்கிறார். அப்ப அவர் கிட்ட நாம செல்லும் பொழுது இந்த மாதிரி சோதனையில எனக்கு மிகவும் கஷ்டமா இருக்கு தேவனே, எனக்கு நீங்க உதவி செய்ய வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட போகும் பொழுது அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார்ன்றத நாம ஆணித்தனமா நம்ம மனதில் நினைத்து கொள்ளும் பொழுது அவர்கிட்ட செல்வதற்கான அந்த தயக்கம் இல்லாதவர்களாய் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார்ன்றதை எப்பொழுதுமே நம்ம நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு வசனம் இதை நிறைய சொல்லி கொடுத்துருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அவர்கிட்ட போகிறதற்கு நமக்கு தடை இல்லாம நம்ம பார்த்து கொள்ளணும். எப்பேற்பட்ட சிந்தனைகள் அவர்கிட்ட போகிறதுக்கு தடுக்குமாயின் அது வஞ்சனையாயே இருக்கிறது.
அது பிசாசின் செயல்களாக இருக்குது என்றே நம்மை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம எல்லாரும் சீஷர்களாக இருக்கிறோம். வஞ்சனைகளை அந்த வந்த நேரத்திலேயே, அந்த நினைவுல தோன்றும் அந்த நேரத்திலேயே அது வஞ்சனை தான்றதை புரிந்து கொண்டு அதை அப்பவே தள்ளி விடுறதுக்கு நாம எல்லாரும் ரெடியா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்ப இந்த மனம் திரும்புதலை குறித்து அநேக விஷயங்கள் வேதத்துல அதோடைய முக்கியத்துவத்தை பத்தி கொடுத்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம இப்ப ஆராய்ந்து பார்ப்போம். தொடர்ந்து சில வசனங்களை படித்து பார்ப்போம். அந்த வசனங்கள்ல மனம் திரும்புதல் எப்படிப்பட்டதா இருக்குன்றத நம்ம கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியும். இது தேவனுடைய பார்வையில மனம் திரும்புதல் ரொம்ப விலையேற பெற்றதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம் தொடர்ந்து. யோபு 38ஆம் அதிகாரம் வசனம் 4, 7. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளி ஆனால் அதை அறிவி. அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. ஆமென். ஆமென். அப்போ இந்த வசனங்கள் யோபு கிட்ட தேவன் பேசும் பொழுது அவர் கிரியேஷனை பத்தியே சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாய்? இதெல்லாம் நான் செய்தனே, நீ எங்கே இருந்தாயின்னு சொல்லிட்டு அஸ்திபாரம், அதாவது கிரியேஷன், அவருடைய வல்லமையும் மகிமையும் வெளிப்படுகிற அந்த ஹோல் கிரியேஷன் ப்ராசஸ் அவர் செய்யும் பொழுது தொடர்ந்து அந்த 4 5 6 7 வசனங்களை வாசித்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட அந்த வல்லமையான மகிமையான ஒரு அந்த செயல்களை செய்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் சொல்லி பார்க்க முடியும். அப்போ உலகத்தை அஸ்திபாரப்படுத்துகிறதுன்றது ஒரு பெரிய செயலா இருக்கு. முதல் அவர் உலகத்தை தோற்றுவிக்கும் பொழுது அதுல தேவையான விஷயங்களை அவர் செய்யும் பொழுது அவ்வளோ ஒரு நல்ல நேரத்துல அந்த 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர்கள் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அப்ப பரலோகத்துல மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகியிருக்கிற அந்த தருணமா இருக்கு. எப்போ அவர் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது அது ஒரு மிகுந்த ஒரு தடவை அவர் செய்த செயல். அந்த செயலுக்காக அந்த வானலோகத்தில் இருக்கிற எல்லா தேவ புத்திரர்களும் கம்பீரித்து பாடுகிறார்கள், சந்தோஷமா இருக்கிறார்கள்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பாருங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனம் 13, 14. அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆமென். ஆமென். அப்போ இந்த இடத்துல இதை எதை குறித்து சொல்லுகிறதுனா, பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த மிகுந்த சந்தோஷமான இந்த தருணம் எப்படின்னா, தேவன் பிறக்கும் பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும். அப்ப தேவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நம்ம மனித குலத்தை மீட்பதற்காக, பாவத்தின் மேல் வெற்றி சிறப்பதற்காக அவர் பிறந்த பிறப்பு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறதோ அந்த முக்கியத்துவமான அந்த ஈவெண்ட் அது நடக்கும் பொழுது பரமசேனைகள் திரளோடு சேர்ந்து தூதனோடு சேர்ந்து கம்பீரித்து தேவனை துதித்து பாடுகிறார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஏன்னா மீட்புக்கான வழியை தேவன் செய்ய சித்தமாய் இருந்து அதை அவர் கிரியையில செய்ய ஆரம்பித்துட்டாருன்றத அங்க அதுல பார்க்கிறோம். அவர் எதை யாரை ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரோ அதற்கான அந்த இயேசு உலகத்தில் தோன்றின அந்த நாளுக்காக மிகவும் மகிழ்ச்சி பரலோகத்தில் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 3ஆவதாக வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னான். ஆமென். ஆமென். அப்போ இது நியாய தீர்ப்பை குறித்த நாளா இருக்கிறது இல்லைங்களா? நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகமே, பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலர்களே, தீர்க்கதரிசிகளே, அவளை குறித்து களி கூறுங்கள். அந்த மகா வேசியை தேவன் வெற்றி சிறக்கிறார். அப்போ உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தார் என்று தூதன் சொல்லி அப்பொழுதும் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. இதுவும் ஒரு சிக்னிபிகண்டான ஈவெண்டா இருக்கு இல்லைங்களா? உலகத்தை கிரியேட் பண்ணும் பொழுதும், இயேசு கிறிஸ்து உலகத்துல தோன்றும் பொழுதும், அதே போல உலகத்தை அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது நடக்கிற இந்த விஷயத்திற்காக பரலோகம் சந்தோஷம் அடைகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 3, 4 வாசிக்க கேட்போம். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை.
முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. ஆமென். ஆமென். உலகமே இந்த எல்லா சீஷர்களும் தேவனுக்கு மேல் விசுவாசம் வைத்தவர்களும் காத்து இருக்கிற இந்த நாள், இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 3-4 புதிய வானமும் புதிய பூமியும் கொடுக்கப்பட்டு ஒரு நித்தியமான ஒரு புதுப்பித்தல், இந்த உலகம் புதுமையா ஆகிறதுக்கான இந்த வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பொழுதும் வந்துட்டு வானத்திலிருந்து பெரும் சத்தத்தோட அந்த பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. ஏன்னா தேவன் தாமே மனிதர்களோடு இருந்து அவருடைய தேவனாய் இருக்கிற அந்த தருணம் ரொம்ப ஒரு முக்கியமான தருணம். இனி மரணம் இல்லை, இனி வந்துட்டு எந்த விதமான துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து முழுமையாக புதுமையான ஒரு விஷயங்கள் வானமும் பூமியும் வந்து நமக்கு கிடைக்கிற அந்த தருணத்துக்காக வந்துட்டு பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப இந்த 4 இடத்தையும் நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? உலகத்தை அஸ்திபாரப்படுத்தும் பொழுது ஒரு சிக்னிஃபிகண்டான ஈவெண்ட். அப்பயும் பார்த்தீங்கன்னா பரலோகம் மகிழ்ச்சி அடையுது. தேவன் வந்துட்டு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே பிறக்கும் பொழுதும், அதே போல் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுதும், அப்ப புதிய வானத்தையும் புதிய பூமியும் படைத்து மனிதர்களோடு தேவன் வாழ ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுது. அப்ப இந்த மாதிரியான ஈவெண்ட்ல பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்படியே 10ஆம் வசனம் வாசிக்கலாம். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஆமென். அப்போ நம்ம இந்த அநேகமான விஷயங்களை பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல இன்னொரு தடவை பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பாவி அவன் மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், அப்போ மனம் திரும்பினவர்களை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் மனம் திரும்புகிற ஒரு பாவி, பாவத்தை செய்யும் பொழுது நம் பாவத்திற்கு அடிமையாகிறோம், நம் பாவி ஆகிறோம். மனம் திரும்பும் பொழுது அந்த பாவத்திலிருந்து நம் விடுதலை பெறுகிறோம். பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகதா இருக்கிறது. அப்போ தேவனுடைய பார்வையில மனம் திரும்புதல் எவ்வளவு பெரிய ஒரு சிக்னிஃபிகண்ட் ஈவெண்டா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈவெண்டா இருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு பூமியை ஒரு அஸ்திபாரப்படுத்தும் பொழுதும், அவர் புதிய வானத்தை புதிய பூமியை அவர் ஸ்தாபிக்கும் பொழுதும், அவர் வந்துட்டு நியாய தீர்ப்பு செய்யும் பொழுதும், அவர் வந்துட்டு உலகத்துல பிறக்கும் பொழுதும் பெரிய ஈவெண்டா இருக்கு. அப்பவும் வந்துட்டு பரலோகத்துல சந்தோஷம் உண்டா இருக்கிறது. ஆனால் ஒரு பாவையும் மனம் திரும்பும் பொழுதும் சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலா மனம் திரும்புதலை கொண்டு போய் தேவன் வைத்து காண்பிக்கிறார். இது நமக்கு இந்த வசனங்கள் நமக்கு இந்த முக்கியத்துவத்தை சொல்லி கொடுக்கிறதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்ப மனம் திரும்புதல் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா தேவனுடைய பார்வையில் இருக்கு. அப்போ நமக்கு வேணா இந்த மனம் திரும்புதல் என்ற வார்த்தை ரொம்ப வந்துட்டு ஒரு பரிச்சயமான ஒரு வார்த்தையா இருக்கலாம். மனம் திரும்புறதுன்னு சொல்லி அநேக முறை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனா மனம் திரும்புதல் மிகவும் அவசியமானதா இருக்கு. நாம சுவிசேஷம் அறிவிக்க செல்லும் பொழுதும், பிரசங்கம் செய்யும் பொழுதும் மனம் திரும்புதல், துன்மார்கன் அவன் வழியை விட்டும், அவனுடைய அக்கிரமக்காரன் அவன் நினைவுகளை விட்டும் கர்த்தரிடத்தில் திரும்புவதே மனம் திரும்புதல்னு சொல்லி கொடுக்கிற பிரசங்கம் தான் மனம் திரும்புதல் கேட்டுற பிரசங்கம். தேவன் எதை நமக்கு செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதை அவர் அதே போல செய்து காண்பித்திருக்கிறார். நாமளும் கூட மனம் திரும்புதலோட முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அதை சொல்லிக் கொடுக்கிறவர்களா நாமளும் இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கிறோம். அப்போ மனம் திரும்புவதற்கு அநேக இடத்துல தேவனுடைய சன்னதிக்கு முன்னாக நம்ம போய் நிற்கிறோம். அப்ப நிற்கும் பொழுது அவர் நம்ம வந்துட்டு நம்மளுடைய இருதயம் நம்மளை வந்துட்டு குற்றவாளிகளா தீர்க்கிறதா இருக்கு. ஏன்னா நம்ம பாவத்தை செய்த உடனேவே நம்ம அதை அறிந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த இருதயத்திலிருந்து அவர் பெரியவராக இருந்து சகலத்தையும் அவர் வந்துட்டு அறிந்து நம்மளை வந்துட்டு அந்த இடத்துல இருந்து எடுத்து நம்மளை காப்பாற்றுகிறார். மீண்டும் அவருக்கு பிரியமான ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார். ஏன்னா அவருக்குமே துன்மார்கன் அவனோட பாவத்துல சாகிறது அவருக்கு பிரியமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, துன்மார்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு எந்த துன்மார்கனும் எந்த அக்கிரமக்காரனும்
அவருக்கு அவருடைய கீழ்ப்படிதல் இல்லாம இருக்கிறவன் எவனோ அவனுடைய அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் சாகிறது அவருக்கு பிரியமா இல்லைன்றத தேவன் மீண்டும் மீண்டுமாய் அநேக வசனங்கள்ல சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. அவன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம். அவர் சொல்லிட்டார், தேவனுக்கு பிரியமா நடந்துக்கிறோம், தேவனுக்கு பிரியமா இருப்பது எப்படி அப்படின்னு நம்ம வந்துட்டு அநேக சமயத்துல யோசிக்கலாம். முதலாவது மனம் திரும்புதல் அவருக்கு பிரியமான காரியமா இருக்கு. மனம் திரும்புதல்னா அவன் தன் வழிகளை விட்டு திரும்புவது, அது வந்துட்டு தேவனுக்கு பிரியமா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது, அது நடந்துடும் பொழுது நாம் மனம் திரும்புதல் செய்ய வேண்டியதா இருக்கு. அனுதினம் மனம் திரும்ப வேண்டுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, எப்பெல்லாம் நாம் பாவம் செய்கிறோமோ, அனுதினம் பாவம் செய்கிறோம், அனுதினம் நம்ம வீழ்ந்து போகிறோம்னா, அப்போ எல்லா தடையும் நம்ம மனம் திரும்ப வேண்டியவர்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 15, 16 வாசிக்கலாம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரை நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தனை சேரக்கடவும். ஆமென். ஆமீன். தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரக்கடவும்ன்ற வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கு. மிகுந்த பலனை கொடுக்கிறதா இருக்குது இல்லைங்களா? அப்ப அவருடைய கிருபாசன தண்டை பரிசுத்தமா இருக்குது. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். பரிசுத்தத்தை நம்ம கிட்ட விரும்புகிற தேவனாய் இருக்கிறார்ன்றது உண்மைதான். அப்படி இருந்தும் கூட அவர் இரக்கம் பெற்றவராய் இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்யும் கிருபையை அவர் வைத்திருக்கிறார். அதை கொடுக்க அவர் நம்ம மேல் மிகுந்த பிரியமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் துன்மார்கன், அவனுடைய வழியிலேயே சாவது அவருக்கு பிரியம் இல்லை அப்படின்றத நமக்கு திட்டவட்டமா சொல்லி கொடுத்துருக்கிறார் இல்லைங்களா? அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியர்? ஏன்னா மனிதனா இருந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருமே அவர்களும் பாவத்துல வந்துட்டு வீழ்ந்து அதில் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் இருக்கிறவர் பாவத்தில் வீழ்ந்தவர் அல்லவே. அவர் வந்துட்டு பாவத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார். அப்போ நம்மளுடைய பலவீனங்களை குறித்து, இந்த பலவீனங்களை குறித்து வெறும் வருத்தம் மட்டும் பல பிரதான ஆசிரியராக இல்லாமல் அவர் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னா, எல்லாவற்றாலும் சோதிக்கப்பட்டு பாவமே இல்லாதவராய் இருக்கிற ஒரு நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கிட்ட தான் நம்ம போய் சென்று அவருடைய வழியை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்பாக நம்ம செல்லுகிறோம்ன்றத நமக்கு உறுதி செய்யும் வகையில இந்த ஃபவுண்டேஷனல் வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏற்ற சமயத்துல நாம் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக அவர் இடத்துல போய் நம்ம சேரலாம். ஏன்னா அதை வந்துட்டு அவர்கிட்ட போய் செல்லுகிறது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியமா இருக்கு. அப்போ உதாரணமா நம்ம இந்த மனம் திரும்புதல் செய்து தேவனிடத்துல மீண்டுமாய் சேர்ந்து மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுத்தவர்களை நம்ம அநேக பேரை நம்ம வாசிக்க முடியும். தாவீதை பத்தி சொல்ல முடியும், பேதுருவை பற்றி நம்ம சொல்ல முடியும், இல்ல பவுலை பத்தி சொல்ல முடியும். அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் பொழுதும் கூட இன்னைக்கு ஒரு 2 பேர் புறஜாதியாய் இருந்து, இஸ்ரவேல் மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத புறஜாதியாய் இருந்தும் கூட இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி அவர்களுக்கு மட்டும்தான் நியாயப்பிரமாண கட்டளைகளை கொடுத்து அவர்களை வேறு பிரித்து அவர் வழி நடத்துகிறவராய் இருந்தாலும் கூட அதே காலகட்டத்தில் அவர் புறஜாதிகளை விட்டு விடுகிற தேவன் அல்ல. அவர்களும் அவர்களுடைய துன்மார்க்கத்திலே வீழ்ந்து சாகிறதை அவருக்கு பிரியமாய் இல்லைன்றத காண்பிக்கிற விதமாக நம்ம அந்த நினிவே பட்டணத்தை குறித்தும் அந்த பட்டணத்திலே வந்துட்டு அவர் எப்படி யோனாவை அனுப்பி அவர்களை மீட்குள்ள கொண்டு வந்தார்ன்றதை பத்தியும் கொஞ்சம் நம்ம விவரமா பார்க்கலாம். அப்போ இந்த நினைவே பட்டணம் வந்துட்டு ஒரு மகா நகரமாய் இருக்கிறது. அந்த மகா நகரத்திற்கு பெரிய ஒரு நகரம். அப்பவே அது அசீரியர்கள் இருந்த காலகட்டத்துல அவர்களுடைய ஒரு நகரமா தான் இந்த நினைவே பட்டணம் இருக்குது. அப்ப இந்த நினைவே பட்டணம் வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நம்ம அசீரியர்கள் எப்பொழுதுமே இஸ்ரவேலுக்கு துன்பம் கொடுக்குற வகையில அவர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கிற ஒரு இன மக்களா இருக்கிறாங்க. அவருடைய தொழில் தேவனுக்கு ஏற்ற ஒரு தொழில் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு அவர்கள் துன்மார்க்கத்திலே மூழ்கி கிடக்கிறவர்களா இருக்கிறாங்க. எப்படி கானான் தேசத்துல இருந்த அவர்கள் அத்தனை பேரும் தேவனுக்கு விரோதமான செயல்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்களோ அதே போல அசீரியர்கள் மிகுந்த மோசமானவர்களா இருந்தாங்கன்னு சொல்லி பார்க்க முடியும். இஸ்ரேல் மக்களுக்கு அநேக தொல்லைகளை கொடுக்கக்கூடிய பிலிஸ்தீனர்களை போல அசீரியர்களும் இருந்தாங்க. இந்த காலகட்டம் இந்த நினைவே மக்களை கொண்டு அவர்களுக்கு மனம் திரும்புதலை கட்டளையிட தேவன் விருப்பப்பட்ட காலகட்டம் வந்துட்டு நம்மளுடைய கேலண்டர்ல 780 760 BC காலம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது யெரொபோவாம்
ரெண்டாவது யெரொபெயாம் இஸ்ரவேலின் ஆட்சியில மன்னனாய் இருந்த காலகட்டத்துல 2 ராஜாக்கள் 14 அதிகாரம் 25ஆம் வசனத்துல தான் யோனாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த யோனாவை அந்த காலகட்டத்தில் தான் அனுப்பி இந்த நினைவே பட்டணத்திற்கு அவர் செல்லுகிற விதமா அவர் சொல்லுகிறார். அப்ப அந்த யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். ஆமென். ஆமென். அப்ப பாருங்க, முதலாவது அவர் வந்து சொல்லும் பொழுது, நீ எழுந்து அந்த மகா நகரமாகிய நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு தேவன். அந்த பட்டணத்திற்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அவர்கள் வந்துட்டு அநியாயமும் அக்கிரமம் செய்கிறவர்களா இருக்கிறாங்க. ஒரு புறஜாதிகளா இருக்கிறாங்க. தேவனால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு ஜனத்தினரா இருந்தாலும் கூட அவர்களுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் செல்லுகிறது. அவர்களும் அவர்களுடைய துன்மார்க்கர்கள் சாகிறத தேவன் விரும்புறது இல்லைன்றதுக்காகவே இஸ்ரேல்ல இருந்து ஒரு தீர்க்கதரிசிக்கு வந்துட்டு அவர் பேசுகிறார். அவர் சொல்றாரு, அங்க அந்த பட்டணத்துக்கு போய் அவங்களுக்கு விரோதமாக பிரசங்கிக்குன்னு சொல்லி. ஆனா நீங்க யோனா முழுதா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்படிப்பட்ட விரோதமான காரியங்களை செய்தார்கள்னு சொல்லி அங்க எங்கேயுமே கொடுக்கப்படாது. அதற்கு பதிலாக நீங்க நாகூம் அப்படின்ற அந்த புக்கை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எப்படிப்பட்ட மோசமான காரியங்களை செய்து வந்திருக்கிறார்கள்னு சொல்லி அவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். குறிப்பாக நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இரத்த பழிகளின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்து இருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப வெறும் மற்ற ஊர் மக்கள்கிடம் சென்று கொள்ளை அடித்து அவர்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தி அவர்களை வந்துட்டு சிறைப்பிடித்து கொண்டு வந்து வைத்து அதன் பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சமூகத்தினரா இந்த நினைவே பட்டணத்து மக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் அசீரியர்கள் தான் வந்து சொல்லப்படுறாங்க. அவங்க அசீரியர்கள் தான். அப்போ ஒரு காலகட்டத்துல இந்த நினைவே பட்டணம் இந்த அசீரியர்களுடைய தலைநகரமா மாறுதுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா யோனா சென்ற காலத்துல அது ஒரு பட்டணமா தான் இருக்கே தவிர அது தலைநகரமா இன்னும் மாறல. இன்னும் வந்துட்டு வளராத ஒரு காலகட்டம். ஆனா கொடுமைகள் வந்துட்டு பெருகி வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே யோனாவை வந்துட்டு தேவன் அனுப்பி அவர்களை மனம் திரும்புதல் செய்யணும்ன்ற அந்த முயற்சியில் அவர் ஈடுபடுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப நமக்கு தெரியும் இல்லைங்களா, யோனா வந்துட்டு அசீரியர்கள் அவர் இருக்கிற தோட்டு, அவர்கள் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான ஆட்களா இருக்கிற தோட்டு அவர்களுக்கு போக மனதில்லாமல், ஏன்னா யோனா தேவனை பற்றி அறிந்திருக்கிறார். அவர்கள் மேல் மனதுருகி அவர்கள் மன்னிப்பதில் அவருக்கு பிடிக்காம அவர் வந்துட்டு அதற்கு எதிர்முனையில் இருக்கிற தர்ஷுவுக்கு போக அவர் கப்பல் ஏறி அவர் செல்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர் செல்லும் பொழுது தேவன் அவருக்கு அங்க இருக்கிற அந்த கடல்ல சீற்றத்தை உண்டாக்கி அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டு எதனால இந்த பிரச்சனை நடக்குதுன்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறார். அப்போ வந்துட்டு வாசிக்கலாம் அதே அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். ஆமென். அப்போ நீங்க வந்துட்டு யாரு உங்களுடைய தேவன் யாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த கப்பல்ல இருக்கிற புரோஜாதிக்கு வந்து தேவனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி சொல்றான்னா, சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவன் இருக்கு. எல்லாரும் ஒவ்வொரு தேவன்கிட்ட வந்துட்டு பிரார்த்தனை செய்யும்படியாக அவங்க வந்துட்டு சொல்லிக்கொள்ள வகும்போது, இந்த நீ யாருன்னு சொல்லி கேட்கும்பொழுது, ஏன்னா அவர் தூங்கி கொண்டு இருக்கிறாரு, அவர் எழுப்பி நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நான் எபிரேயனா இருக்கிறேன், சமுத்திரத்தின் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆனா அவர் செய்த காரியம் என்னமோ பயபக்திக்கான காரியமா இல்லை. தேவனுக்கு எதிராக அவர் சென்று கொண்டிருக்கிறார், திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்படி இருந்தும் தன்னை அவர் அறிமுகப்படுத்தி கொள்ளும் பொழுது, தேவனை அறிமுகப்படுத்தும் பொழுது சமுத்திரத்தின் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவன் சொல்லி சொல்றாரு. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு புரியுது. அதே போல அவர் சொல்லும் பொழுது அவர் பயபக்தி உள்ளவன் என்று அவர் வந்து சொல்லுகிறார்னு சொல்லி பாருங்க. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் முடிகிறதுக்கு என்ன வழின்னு அவங்க தேடும் பொழுது அவரே தான் சொல்லி கொடுக்குறாரு. என்னை தூக்கி நீங்க கடல்ல போட்டுட்டீங்கன்னா இந்த கடல் வந்துட்டு திருப்பியும் நார்மலா ஆயிடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு முதல்ல விருப்பம் இல்லாம பின்பு அதை செய்யறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப 17ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். ஆமென். ஆமென். அப்ப யோனாவை தூக்கி தண்ணியில போட்ட பிறகும் கூட அவன் வந்துட்டு மரணத்தில் சென்று விடாமல் இருப்பதற்காக அதற்கான ஒரு காரியத்தை ஏற்படுத்துகிறார்னு சொல்லி நமக்கு தெரியும். அவரை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான்னு சொல்லிட்டு மரணத்தின் வாசலையில உட்கார்ந்திருந்து எழுந்திருந்து வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இது முதல் அதிகாரத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுருக்கமான செய்தி.
2ஆம் அதிகாரம், அதே யோனா 2ஆம் அதிகாரத்துல நம்ம வசனம் 2 முதல் வாசித்து பார்ப்போம். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஆமென். ஆமென். அப்போ முதலாவது இந்த இடத்துல மனம் திரும்புதலுக்கான இந்த இந்த பிரார்த்தனைய யோனா மேற்கொள்கிறார். மீனின் வயிற்றில் இருந்து கொண்டு அவர் சொல்றாரு, நான் பாதாளத்தின் வயிற்றில் இருந்து கூக்குரலிட்டேன். அப்போ என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், என் சத்தத்தை கேட்டீர். அப்போ தேவனிடம் மனம் திரும்பி செல்லும் பொழுது அவர் நம்ம சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார்ன்ற விசுவாசம் எப்படி யோனாவுக்கு இருந்ததோ அன்னைக்கு, அதே போல நமக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தன்னுடைய ஆத்மா மிகவும் வருத்தப்பட்டு இருக்கும்போது கூட அதை தேவனை நோக்கி பார்த்து அவர் என் சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார்ன்ற விசுவாசம் அவர் கூடவே செல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல தொடர்ந்து நீங்க 6, 7, 8 வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆத்மாவுக்காக அவர் தோய்ந்து போக இருக்கும்போது கூட கர்த்தரை அவர் நினைக்கிறதாகவும், அப்போது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலும் இடத்தில் வந்து சேர்ந்தது அப்படின்ற இந்த எல்லா விசுவாசத்திலையும் அவர் நிறைந்தவராக இருக்கிறார்னு சொல்லி பார்க்கிறோம். பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள்னு இந்த 8ஆம் வசனம் மிக அருமையா நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். இந்த யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போ பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்போ தேவனோட என்ன சத்தத்தை கேட்க மாட்டார், நான் அநேக முறை குற்றம் செய்துட்டேன், வீழ்ந்துட்டேன், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு, இல்லை இந்த பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்து போய்விட்டது, இல்லை எனக்கு பழகி போய்விட்டது, இதை என்னால இதை மட்டும் மாற்றிக்கொள்ளவே முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு நம்ம தேவன்கிட்ட திரும்புறதற்கு தாமதித்தாலும் கூட சரி, இல்லை தேவன்கிட்ட திரும்பாமலே இருந்தாலும் சரி, அது நமக்கு வருகிற கிருபையை நாம் போக்கடிக்கிறவர்களை நம்மளை மாற்றி விடுகிறதுன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லு இல்லைங்களா? அப்போ அவர் செய்ய நினைக்கிறத எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அவர் ஒரு கருவியா இருந்து நீங்க செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கறத காட்டிலும், அதை தவிர வேற எதை செய்தாலும், அப்போ எதைத்தான் நம்மளே சொல்லி ஏமாற்றி கொண்டாலும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பொய்யான மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை தேவன் ஒருத்தர்கிட்ட எடுத்து அவர்களை பயன்படுத்தும் பொழுது, சென்று நீங்க எல்லா இடத்துலையும் என்னை பத்தி பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, அது தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையா இருக்கு. அந்த மனிதனுக்கு யோனாவுக்கு மட்டும் இல்லை, அது சென்று சேர வேண்டிய மக்களுக்கும் அது கிருபை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்த தேவன் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது, அதற்கு எதிராக செல்வது அந்த கிருபையை போக்கடிக்கிறவர்களை அது மாற்றிவிடும். அப்போ இதெல்லாம் தெரிந்தும் கூட அதெல்லாம் மாற்றிக்கொண்டு யோனா 3ஆம் அதிகாரத்துல என்ன செய்தார்னு சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசி. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. ஆமென். ஆமென். அப்போ 3 நாள் கழிச்சு அவர் போறாரு. அதுவே ஒரு தண்ணி இல்லாத சுற்றி நிலப்பரப்பு இருக்கிற ஒரு பிரதேசமா இருக்கு. அப்ப தண்ணியிலிருந்து அந்த மீன்ல வாயிலிருந்து வெளியே பெற்றப்ப கூட அவர் 3 நாள் பிரயாணம் செல்ல வேண்டியதா இருக்கு அந்த நினிவே பட்டணத்திற்கு போய். தொடர்ந்து நம்ம 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது, யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். அப்போ முக்கியமா அதற்கு எதிராக பிரசங்கி அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரு. அவன் பெரிய ஒரு பிரசங்கத்தை எடுத்து தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், இவர்களுடைய அநியாயம் எப்படிப்பட்டதாய் இருந்தது, அப்போ அவர்கள் எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும்னு சொல்லி ஒரு புறஜாதிக்கு சொல்ல வேண்டிய ஸ்டெப்ஸ் இருந்தாலும் கூட, ஏன்னா இவங்க அந்த தேவனை அறியாத பிள்ளைகளா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு அநேக தெய்வங்களை செய்து கொண்டு அதை வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விருப்பப்படி அவங்க காணிக்கைகளை செலுத்தி கொண்டு அவர்கள் பண்ற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் உடன்படுகிற போல ஒரு தெய்வங்களை அவங்க வைத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவனை பற்றி எந்த விஷயத்திலையும் அவர் பிரசங்கம் பண்ணதாக இல்லை. அதே போல அவர்கள் பாவத்தை சுட்டி காட்டுறதாகவும் இல்லை. வசனம் இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் அப்படின்ற இந்த வசனம் மட்டும்தான் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஏன்னா தேவன் இவர்கிட்ட சொல்லி கொடுத்த அந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது இந்த வசனம் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டு பண்ணுச்சுன்னு சொல்லி நம்ம வசனம் 5லிருந்து 10 வரை நம்ம வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகள் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திருப்புவார் என்று கூற சொன்னான். ஆமென். ஸோ அப்போ நீங்க அந்த 40 நாள் உண்டு, அப்போது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும்னு சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நினைவே ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்து எல்லாரும் செய்ய கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரை இரட்டுடுத்தி கொண்டார்கள். அப்ப அந்த ஊருடைய ராஜாவும் கூட தன் பிரதானிகளுக்கும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக எந்த மனுஷரும் மிருகங்களும் ஆடுகளும் கூட எதையும் ருசி பார்க்காமலும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் சொல்லி கட்டளை சொல்லிடுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு எதிரி நாட்டிலிருந்து வருகிற ஒரு தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசி அவங்களுக்கு தெரியாத ஒரு தேவனை குறித்து வந்துட்டு அவர் சொன்னார்னு சொல்லி அவர் பிரசங்கம் பண்றாரு. அவர் செய்த பிரசங்கமும் கூட ஒரே ஒரு வரிதான், இன்னும் 40 நாள் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த அழிவை குறித்து மட்டுமே சொன்ன வாசனத்தை கேட்டு அங்க இருக்கிற ஜனங்கள் தொடங்கி ராஜா வரைக்கும் அங்க இருக்கிற மிருகங்கள் கூட சேர்ந்து எல்லாருமே வந்துட்டு எதையும் சாப்பிடாமலும் மேயாமலும் இரட்டுடுத்தி கொண்டு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப முக்கியமான இந்த 9ஆம் வசனம், அந்த ராஜா சொல்லுகிறார், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அப்போ இந்த தேவன் வந்துட்டு பெரிய மன்னிக்க தயை பெருத்தவர்னு தெரியவே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா இந்த தேவனை அறியாதவர்களா இருக்கிறாங்க. யாருமே அவங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. அவருடைய தன்மைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு அவங்க சொல்லிக் கொடுக்காத கட்டத்துல கூட யாருக்கு தெரியும்னு ஒரு அன்சர்டனிட்டியோட தான், ஒரு சர்டனா கூட இல்லை, நான் இதெல்லாம் செய்யறோம், இதெல்லாம் செய்யறத பார்த்து ஒருவேளை அந்த தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு மனம் திரும்பினாலும் திரும்புவார் அப்படின்ற ஒரு ஷூரிட்டி இல்லாமலும் கூட அவர்கள் அந்த மனம் திரும்புவதற்கான விஷயங்கள் அவங்க செய்யறதை நம்ம பார்க்கிறோம். உடனடியாக பாத்தீங்கன்னா இந்த 10வது வசனத்துல, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்க்கிறார். அப்ப வெறும் மனசுல போய் மன்னிப்பு மட்டும் கேட்டு உட்காரல, அவர்கள் கிரியையில் அதை காண்பிக்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது அதை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் முடியுது. அப்போ தன்னை பற்றி தெரியாத பிள்ளைகள் கூட, அவங்க தேவனை பற்றி தெரியாதவர்களா இருந்தும் கூட அவர்கள் ஒரு மனஸ்தாபப்பட்டு ஒரு மன்னிப்பை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கிரியைகளை செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்கிற தேவனா தான் இருக்கிறாரு. இதற்காகத்தான் யோனாவை இந்த பட்டணத்திற்கு அனுப்பினார்னு சொல்லி பார்க்கணும். யோனாவுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ அதை அவர் செய்கிறான்னு சொல்லி பார்க்கணும். அப்போ நம்ம 4ஆம் அதிகாரத்தை திருப்பியும் வரும், அந்த கடைசி அதிகாரமா இருக்கு. அப்போ அதுல வசனம் 3-4 சொல்லப்பட்டிருக்கும், இப்போது கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம் சாகிறது நலமா இருக்கும்னு சொல்லி யோனா சொல்றாரு. ஏன்னா ஒரு பக்கம் அவர் விருப்பப்படாத இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. யோனா அது அவர் நினைத்தது போலவே நினைவே பட்டணம் வெறும் ஒரு வார்த்தையை ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு அவங்க மனம் திரும்பி தேவன் அவங்களை மன்னிக்கவும் செய்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் மிகவும் எரிச்சல் அடைந்து போய் இருக்கிறாரு. அதே போல அந்த நேரத்துல வந்த ஒரு ஆமணக்கு செடியை குறித்தும் கூட அவர் எரிச்சலோடு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் அவர்கிட்ட கேட்கிறார், நீ எரிச்சலா இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோனா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கேட்கிறார். அப்போ 9ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அதை யோனா சொல்லுகிறார், அப்போது தேவன் யோனாவை நோக்கி சொல்லுகிறார், நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் சொல்லி தேவன் செய்த 2 காரியமும் அவனுக்கு விருப்பமே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவர் சொல்றார், அந்த ஆமணக்கு செடி நேற்று முளைத்து இன்னைக்கு அது காய்ந்துருச்சு, அது ஒரு நாள் அப்படி இருந்ததற்கே அது அடையும் பொழுது நீ இவ்வளவு கஷ்டப்படுற, எரிச்சல் அடைகிற. ஆனா அந்த 11வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேர், அதிகமான மனுஷரும் அதிகமான மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதமியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இவர்கள் புறஜாதியா இருந்தாலும் தேவனை அறியாதவர்களா இருந்தாலும் கூட வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத பிள்ளைகளா இருக்கிறாங்கன்றத மனதில் வைத்து கொண்டு இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அந்த மிருக ஜீவன்கள்ல இருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாரையும் அவர்களுக்கு பரிதபிக்கிற தேவனாய் இருக்கிறான்னு சொல்லி அவர் சொல்றாரு.
அப்படிப்பட்ட தேவன் தான் நம்மளுக்கு இருக்கிற தேவன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை தொடர்ந்து செய்து வருகிற இந்த பட்டணத்து மக்கள் அவரை பற்றி தெரியாது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையில தேவன் அவன் ஏற்றுக்கொள்கிறாருங்க. ஏன்னா நம்ம வாசிக்கும் போது தெரியும், நீதிமொழிகள் 21 1 வாசிக்கும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ உலகத்தில ராஜாக்கள் உண்டு. அவர்கள் எந்த தேவனை தெரிந்த ஒரு நாட்டின் ராஜாக்களா இருக்கலாம், இல்ல தெரியாத நாட்டின் ராஜாவாக இருக்கலாம். ஆனா எல்லாருடைய இருதயம் தேவனின் கையில நீர்க்கால்களை போல் இருக்கலாம். அவர் எந்த திசை வேணாலும் நோக்கி அவர் திருப்ப முடியும். அப்ப அன்னைக்கு நினிவே பட்டணத்தின் ராஜாவின் மனசை தேவன் திருப்புகிறார். அப்போ எதிரி நாட்டு தீர்க்கதரிசி வந்து சொன்னாலும் கூட, அறியாத தேவனை பற்றி சொன்னாலும் கூட, அதற்கு மனம் திரும்புகிற மனம் அவர்களுக்கு அந்த அந்த நிலையை ஏற்படுத்தி தான் யோனாவை அனுப்பி அவர்கள் மனம் திரும்ப சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த காலகட்டங்கள்ல அந்த 780 BC அந்த காலகட்டங்கள் நம்ம படித்து பார்ப்போமே, ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்துட்டு பெரிய பெரிய கொள்ளை நோய்களும் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் சொல்லப்படுகிற பேரழிவுகளும் ஏற்பட்டு கொண்டிருந்த காலகட்டமா நினிவே மக்களுக்கு இருந்தது. அதே போல அவங்க எப்படி வந்துட்டு எல்லா நாட்டுகளையும் போய் சண்டை போடுறதற்காகவும் அங்கேருந்து கொள்ளை அடிக்கிறதுக்காகவும் போகிறாங்களோ, அந்த நேரத்துல எல்லாத்துலயும் அவங்களுக்கு தோல்வி கிடைத்த அந்த நேரமா இருந்தது. இந்த காலகட்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தி விட்டு தான் தேவன் வந்துட்டு யோனாவை வந்துட்டு அந்த இடத்துல மனம் திரும்புவதற்கு ஏற்ற அனுப்புகிறார். அப்போ உடனே அவங்க மனம் திரும்புறாங்கன்னா அதற்கு ஏற்ற நிலைமை அந்த இடத்துல மிகுந்த துயரமும் வருத்தமும் கஷ்டமும் அவங்களுக்கு இருந்தது ஆல்ரெடி. அப்போ அதை பார்த்து அவங்க வந்துட்டு துயரப்பட்டு இதுல இருந்து எப்படி நம்ம வந்து எந்த தேவன் நம்மளை காப்பாற்ற போகிறாருன்னு கிட்டத்தட்ட அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த வேலையில தான் யோவான் சரியாக போய் சேர்ந்து அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், நீங்கள் அழிய போகிறீர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது இம்மீடியட்டா எல்லாரும் மனம் திரும்புறாங்க. அப்ப நாமளும் கூட மனம் திரும்பும் போதும் சரி, இல்ல மனம் திரும்புதலை பற்றி மற்றவங்க கிட்ட சொல்ல போகும்போதும் சரி, எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம அதை செய்ய முடியும். ஏன்னா அந்த கேட்ட அந்த விஷயங்களை தேவன் முன்பாகவே செய்து விடுகிறார். நம்ம சொல்லி நம்ம வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுதும் கூட அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை, அதற்கான காரியங்கள், அதற்கான சிச்சுவேஷன்ஸை தேவன் ஆல்ரெடி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்ன்றதை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் அநேக இடத்துல நம்ம சொல்லும் பொழுது. அப்போ இதற்கு முன்பாக பல நேரம் தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட திடீர்னு ஒரு தடவை திருப்பி நம்ம போய் சொல்லும் பொழுது அன்னைக்கு அதை வாஞ்சியா ஏற்றுக்கொள்கிறவா இருப்பாங்க. ஏன்னா அதற்கான செயல்களை தேவன் ஆல்ரெடி ஏற்படுத்தி செய்கிறார்னு சொல்லிப்பாரு. அப்போ தேவனுடைய வாசனத்தை கொண்டு நம்ம பிரசங்கிக்கும் போது செல்லும் பொழுது கூட அதற்கான காரியத்தை முன் குறித்து தேவன் செய்து வைத்து இருக்கும் பொழுது நமக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் தேவனுக்கு ஏற்ற மனம் திரும்புதலை பற்றி சொல்வதற்கு தயக்கம் இல்லாமல் நம்ம போய் சொல்லலாம். ஏன்னா அதற்கேற்ற கனிகள் வந்துட்டு அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அதற்கான விஷயங்களை தேவன் முன்குறித்து முன்பாகவே செய்து இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த நினைவே பட்டண மக்கள். ஏன்னா அவர்கள் கொஞ்சம் கூட இஸ்ரேல் மக்களால் நேசிக்கப்படாத, அவர் வந்து ரொம்ப ஒரு மோசமானவர்களா இருந்தும் கூட தேவன் வந்துட்டு அவருக்கு அந்த ரிப்பன்டன்ஸை பத்தி சொல்லி கொடுத்ததற்கான நிலைமையை ஏற்படுத்தி அந்த ரிப்பன்டன்ஸை கொண்டு போகிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ மனம் திரும்புதலை குறித்து தேவனுடைய பிரசங்கம் ஆரம்பித்ததா இருந்தது. அதை குறித்து அவர் அநேக விஷயங்களை சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு. அதற்கான விஷயங்கள், அந்த பிரசங்கத்துக்கான விஷயங்கள், மனம் திரும்புதல், அதற்கப்புறம் அவர் என்னென்ன விஷயங்கள் சொல்லி கொடுத்தார், அதை எப்படி அவருடைய அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அதை செய்தாங்க, அவர் சொல்லி கொடுத்த வண்ணமாகவே அவர்களுடைய பணிகள், திருத்தூதர் பணிகள் அப்படி இருந்ததா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து வரும் வாரங்கள்ல நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இன்னைக்கு இதோட நம்ம இந்த பிரேயருக்குள்ள நம்ம போயிடலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் அப்பா தந்தையே, உமக்கு கோடான கோடி சோஸ்திரமும் நன்றியும் செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் நல்லவர், வல்லவர், கிருபையும் இரக்கமும் எப்பா மனதுருக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. எங்க எல்லோரையும் இந்த விசை எங்களை நோக்கி நீர் பார்க்க முடியாமல் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிதாவே, உங்கள் முன்பாக நாங்கள் எங்களை தாழ்மையோடு நாங்கள் வருகிறோம் அப்பா. மனம் திரும்புதலை பற்றி எசப்பா நீங்கள் உங்கள் பிரசங்கத்தில் அதை ஆரம்ப புள்ளியாக வைத்து மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யத்தையும் ஒன்றாக இணைத்து காண்பித்தீரப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி. மனம் திரும்புதல் இல்லாம எங்களோட துன்மார்க்கத்தில் விட்டு விலகாம எசப்பா, பாவிகள் அவர்கள் அக்கிரமத்தை விட்டு விலகாம உம்மிடம் வந்து சேரவே முடியாது, உங்களது ராஜ்யத்தை பற்றி நினைக்க முடியாதுன்ற விஷயங்களை நீர் எங்களுக்காக போதித்து வந்தீங்கப்பா.
அது வந்துட்டு வசனமாய் நாங்கள் இன்னைக்கு படிக்க நீர் ஏசப்பா நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. அப்பா, எல்லா விதமான மனக்கசப்புகளும் ஏசப்பா மனம் திரும்புதலுக்கு எதிராக இருக்குது. எல்லாப்பட்ட பாவத்தின் மேல் இருக்கிற இச்சைகளும் மனம் திரும்புதலுக்கு பெரிய தடையாக இருக்குதுப்பா. எங்களுடைய பழைய வாழ்க்கைகள், எங்க பழைய பழக்க வழக்கங்கள் அப்பா மனம் திரும்புதலுக்கு தடையா இருக்குது. அதை எல்லாற்றையும் ஏசப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சபித்து அதை நிர்மூலமாக்குறேன் ஏசப்பா. எல்லோரும் அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றவர்களாக ஏசப்பா மனம் திரும்புதலுக்குள்ள மிகுந்த மகிழ்ச்சியோட ஏசப்பா மிகுந்த தைரியத்தோட உமது கிருபாசன தண்டையில சேர்கிறதுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன். இந்த நேரத்துல அப்பா இயேசு கிறிஸ்துக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக இருந்து ஏசப்பா மாம்சத்தின்படி நடவாமல் எப்பொழுதுமே ஏசப்பா உமது ஆவிக்கு ஏற்றபடி நடக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருத்தரும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தால் விடுதலை பெற்ற பிள்ளைகளாக ஏசப்பா நாங்கள் உதவி வர எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கள் தேவனே. எங்கள் பாவங்களை மன்னித்து ஏசப்பா எங்களை ரட்சிப்பின் சந்தோஷத்திற்குள்ள கொண்டு செல்லுகிற பரிசுத்த ஆவிகளை ஆவியானவர் நாங்கள் எந்த நேரத்திலும் துக்கப்படுத்தாமல் இருக்க ஏசப்பா எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க தேவனே. அப்பா எல்லா நேரத்திலும் ஏசப்பா உமது வார்த்தையை தியானிக்கிற பிள்ளைகளாகவும் அதை கேட்டு அதன்படி நாங்கள் செயல்படுகிற பிள்ளைகளாகவும் இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் ஏசப்பா நீர் தொட்டு மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேலையில எல்லோரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன் தேவனே. எப்பொழுதுமே உம்மது சந்ததிக்குள் இருந்து உம்மது அந்த பராக்கிரமான அந்த கருத்திற்குள்ளே நாங்கள் அடங்கி இருக்கிற பிள்ளைகளாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரும் நீர் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஏசப்பா இந்த வேத பகுதிகளை நாங்கள் படிக்கும் போது அதற்கேற்ற மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் மாற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தின் நாமத்தில் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என்றும் ஜீவன் ஒரு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரேயர் ரிக்வெஸ்ட் சொல்லுங்க சிஸ்டர். ஆமா பிரதர், எனக்கு சளி காய்ச்சல் இருக்கு பிரதர். புனிதா பேசுறேன், பால்ராஜ் ஒய்ஃபு, கோயம்புத்தூர்ல இருந்து. சளி காய்ச்சல் பிரதர். ஓகே. கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதுன்னு சொல்லியிருக்காரு ஏசப்பா. கோவப்பட்டாலும் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்னு சொல்லியிருக்காரு. நான் மீறி கோவப்பட்டு இப்போ சளி காய்ச்சல் வந்திருக்கு பிரதர். எனக்கு ஜெபம் பண்ணி விடுங்க பிரதர். ஓகே சிஸ்டர், நீங்க வந்துட்டு மனம் திரும்பி நீங்க வந்துட்டு இனி கோவப்படுவது இல்லைன்னு சொல்லி நீங்க தேவன் கிட்ட அறிக்கை செய்றீங்களா சிஸ்டர்? செய்யறேன் பிரதர். செஞ்சாலும் திரும்பவும் கோபம் வந்துருது பிரதர் எனக்கு. அதாவது முழுமையா விடுதலை கொடுக்கக்கூடியவர் நமக்கு தேவனா இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசுவசிக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த பழைய பழக்கங்கள் இருந்து தேவன் விடுதலை கொடுக்க வல்லவரா இருக்கிறான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதுல இருந்து முழுதாக விடுதலை பெறும்படியாகவும் அதே போல இந்த சிக்ஷையிலிருந்து நீர் விடுதலை பெறும்படியாக யாராவது ஒருவர் சிஸ்டர் புனிதாவுக்காக நமக்குள்ள பிரேயர் பண்ணிக்கலாங்களா? அதிகமா நேசிக்கிற தகப்பனே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாக சர்வ வல்லமுள்ள தேவனே, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே, ஏசப்பா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் பாவங்கள் நிறைய செய்திருந்தா அந்த பாவங்கள் எல்லாத்தையும் ஒரு விஷயம் நீங்க மன்னிங்க ஏசப்பா. ஏசப்பா இன்னைக்கு கூட விசேஷமா இந்த புனிதா சிஸ்டருக்காக நாங்க வேண்டுறோம் ஏசப்பா. ஏசப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ஆவியின் கனிகள்ல நாளுக்கு நாள் நாங்க வளர்ற பிள்ளைகளா இருக்கணும் ஏசப்பா. எங்களுக்கு பொறுமை வேண்டியதா இருக்குது ஆண்டவரே. அந்த கோவப்பட்டிருந்தா அதனால இந்த சிச்சை உண்டாகியிருந்தா ஒரு விஷயம் ஏசப்பா. ஏசப்பா அவங்களோட மனம் திரும்புதல நீங்க அவங்க அதை அங்கீகரித்து அதை நீங்க அவங்க மட்டாய் தண்டித்து இதை அவங்களுக்கு முற்றிலும் விடுதலை ஆக்குறதுக்கு நீர் வல்லவரா இருக்கிற ஏசப்பா. அதை நாங்க விசுவசிக்கிறோம். அதன்படி அவங்களுக்கு நல்ல சுகத்தை நீங்க தரும்படியாக இந்த நாளில் கூட நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு சர்ப்பங்களையும் தேயிலையும் மிதிக்கும் எங்களுக்கு அதிகாரம் நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்பொழுது அந்த சிச்சையானது எதுவும் நீங்க கொடுக்காம பிசாசான கிரியையா இருந்தா அதை இப்பவே நாங்க நிர்மூலமாக்கி ஏசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போன்னு நாங்க கட்டளையிடுறோம். அவங்க இப்பவே சுகம் அடைஞ்சிட்டாங்க நாங்க விசுவாசிக்கிறோம். விசுவாசிகளின் ஜெபம் பிணியாளி ரட்சிக்கும் படிக்கிறோம் ஏசப்பா. அதன்படி இந்த புனிதா சிஸ்டருக்கு வர இந்த சளி காய்ச்சல கொடுக்குற அசுத்தாவியே சாத்தானே ஏசு கிறிஸ்து நாமத்துல வெளியே போன கட்டளையிடுறேன். நீங்க செய்யறதுக்காக நன்றி. இப்பொழுதே குணமானதுக்காகவும் நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே செலுத்துறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். 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 Thank you sister. Thank you brother. Thank you Jesus. ஆமென். ஆமென்.